தொடர்ந்து நம்மிடையே கோயம்புத்தூரில் ரசிகர்களின் கொண்டாட்டம் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிதாஸ். ஹரிதாஸ், வணக்கம். அங்கு கோவையில் என்ன மாதிரியான சூழல் இருக்கு? ரசிகர்களுடைய மனம் எந்த அளவில் இருக்கிறது, மன ஓட்டம்? ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் சென்னை அணி பெரிய அளவில் சோபிக்காமல் போய்விட்டாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்காக, அதாவது விராட் கோலிக்காக அவரது ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதன்படி தற்போது நம்மிடம் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே இந்த கிரிக்கெட் போட்டியையும் பார்த்த ரசிகர்கள் அவர்களிடம் கேட்போம். சார், இன்னைக்கு ஆர்சிபி ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்க. அதே போல பஞ்சாபும் கடுமையாக போராடி இருக்காங்க இந்த மேட்ச் வின் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ல கூட அவங்க தோத்திருந்தாலும் இந்த சீசன்ல அது கடைசி மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி இருந்தது? விக்கெட்டுகள் எப்படி அடுத்தடுத்து போனனால ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா? எப்படி இருந்தது இந்த மேட்ச்? ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு போத் த கேப்டன்ஸ், பட்டிதருக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும். ஸோ அவங்க கேப்டன்சியில் 2 பேருமே அடிச்சுக்க முடியாது. ஸோ 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ விராட் கோலி ஜெயிச்சது ரொம்ப ஹாப்பி தான். ஆஃப்டர் 18 இயர்ஸ் கப்பு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்பவும் அக்ரஷனாக காட்டுற அந்த மனுஷன் திடீர்னு கண்ணில் தண்ணி விட்டதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவர் தான் விராட் கோலி ஃபேன். 18 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காரு இந்த வின்னுக்கு. ஸோ லாயல் ஃபேன் சொல்லலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஆர்சிபி வின் பண்ணிருக்கு, ஹாப்பியாக தான் இருக்கு. கேப் வரப்போது இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. சாய் சுதர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணது குவாலிஃபயர் முன்னாடி வர ஆக்சுவலா ஜிடி சைடு எல்லாருமே யோசிச்சோம் யங்ஸ்டர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரேஸும் கேப்டன்சி படி அவரோட ஸ்டாட்ஸ் ஈவன் கம்பேர் டு ரோஹித் அண்ட் தோனி கூட கம்பேர் பண்ற அளவுக்கு பெட்டரா இருக்கு அவரோட எல்லா ஸ்டாட்டுமே. போன வருஷம் கப் வின்னிங் கேப்டனு, இந்த வருஷமும் ஃபைனல்ஸ் வரைக்கும் டீமை கொண்டு வந்தது கன்சிக்யூட்டிவா. அது வேற எந்த யங்ஸ்டரும் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. 2 பேருமே டிசர்வ்டு தான். ஆக்சுவலாக ஆர்சிபி டிசர்வ்டு, பிபிகேஎஸும் டிசர்வ்டு தான். ஹாப்பி யார் ஜெயிச்சாலும். ஓகே, இப்போ இந்த மேட்ச்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? ஏன்னா விக்கெட்டுகளும் ஒரு புறம் போயிருந்தது, பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அதே போல நம்ம இந்த இதில் மேட்ச்ல பார்த்தோம்னா உமர் சாயோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப இதாக இருந்தது. அவரோட டாட் பால்ஸ் ஆகட்டும், அவரோட ரன்ஸ் கட்டுப்படுத்துறதாகட்டும் நல்லா இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பவுலர் சைடு யாரை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க? பேட்டிங் சைடு யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க இந்த ஃபைனலை பொறுத்த வரைக்கும்? சசாங் சிங் கடைசியில் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தான் சார். தென் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் நல்லா பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எது ரொம்ப இதாக ஈர்ப்பாக இருந்தது? இப்போ ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி எப்படி இருந்தது? ஆர்சிபியில் இவரோட பட்டிதாரோட கேப்டன்சி எப்படி இருந்தது? பஞ்சாபையும் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால, இருந்தாலும் அவங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போனாலும் மிடில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸ்டில் கொஞ்சம் கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. அந்த கடைசி ஒரு ஓவரில் அடித்த மாதிரி அவங்க முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவங்க ஜெயிச்சுருந்துருக்கலாம். இப்போ உங்கள் கோவை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இருதரப்பும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 2 பேர்த்தோட கேப்டன்சியும் நல்லா இருந்து. அதே போல் இந்த ரன்கள் சேர்க்கறதுல பஞ்சாப் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்காங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்சிபியோட வெற்றியை கோவையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் விராட் கோலிக்காக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ரைட், நன்றி ஹரிதாஸ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆர்சிபி டீம்ன்றதை தாண்டி விராட் கோலிக்காக கொண்டாடக்கூடிய ரசிகர்களையும் நம்மளால பார்க்க முடிகிறது இந்த வெற்றியை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.